உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா அவங்க 2 பேரும் இருக்க இடத்துல ரொம்ப சத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பாவம் கேட்கல போல. அவ கால் பண்ணுவா, திருப்பி எனக்கு ரிட்டர்ன் கால் பண்ணுவா. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எங்களுக்கு அவசரம் ஒண்ணு இல்ல, நாங்க காத்திருக்கோம். ஆனா எனக்கு ரொம்ப அவசரமாச்சே. ராதிகாவோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அவசரம். என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த யுவன்? இவ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? இவளோட பாஸ்டே ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு, ஆனா இவ இன்னொருத்தரோட பாஸ்ட பத்தி கிளறிட்டு இருக்கா. ராதிகாவோட பாஸ்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் தன்னோட வாழ்க்கையவே வீணாக்கிடுவான் போல இருக்கே. ராதிகாவோட அப்பாவும் அவளோட பாட்டியும் தான் அவளுக்கு எல்லாமே. அவங்க 2 பேருக்கும் இவனால பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. எங்களுக்கு இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தம்பி. ராதிகாவோட வாழ்க்கை நல்லாவே இருக்கு. அவ இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவ ரேடியோல கூட வரதா நாங்க கேள்விப்பட்டோம். அப்ப நீங்க கேட்டது இல்லையா? சூப்பரா பேசுவா. அந்த ஷோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு பாட்டி. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ரெஸ்பான்ஸ் அது. ஆமாப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ராதிகாவுக்குள்ள இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்ததே நீங்க தானே. நான் வந்த உடனே ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். திடீர்னு எதுக்காக எங்க 2 பேரும் இங்க வர சொன்னீங்க? வாங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க உட்காருங்க. உங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை நாங்களும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. நாம நிறைய விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. என்ன உட்காருங்க? நீங்க எங்கேயே உட்காந்துட்டா ஆபீஸுக்கு யார் போறது? ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. மீட்டிங்? என்ன மீட்டிங் யுவன்? மறந்துட்டீங்களா? மீட்டிங் கூட மறப்பீங்களா? புதுசா ஒரு ரேடியோ ரூம் ஓபன் பண்ணிருக்குமே, அதுக்கான மீட்டிங் இருக்கு. மறந்துட்டீங்களா? நாங்க இப்போ ஒரு புது ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிருக்கோம். அது ரொம்ப நல்லா போகுது. அந்த மீட்டிங் இருக்குல்ல, அது அப்புறமா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது எப்படிமா ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு இவ்வளவு கூலா சொல்றீங்க? ஏன் இந்த மாதிரி பதில் சொல்றீங்க? நான் இங்க இருக்க, ராதிகா வீட்ல இல்ல. இப்ப அங்க யாரு இருந்து பாத்துப்பா? இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன் அங்க இருக்குல்ல. அம்மா நீங்க தானே என்கிட்ட சொல்லுவீங்க ஒர்க்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட்னு. நான் போய் வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். யுவன், நீங்க நான் ஹேண்டில் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் இருக்கல, வாங்க நீங்க. யுவன், நீ என்ன பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இவங்களை நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்? நீங்க போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறீங்களா? ஆமா, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இவங்கள நான் என்ன பண்ண போறேம்மா? நான் சின்ன 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 வாட்டர்மெலன் பீசஸ் நறுக்கி உங்களுக்கு கொடுப்பேன். இவங்க கூடவே இவங்களை பத்திரமா பாத்துப்போமா. நீங்க எதுக்காக இந்த மாதிரி பயப்படுறீங்க? நான் சொல்றத கேளு. 2 பேரும் ரொம்ப வயசானவங்க. ராதிகாவோட பாஸ்ட பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி இவங்களை கஷ்டப்படுத்தாத. நான் கஷ்டப்படுத்தலமா. நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தோணுதா உங்களுக்கு? நான் உங்களோட செல்ல மகமா. எதுக்காக என்கிட்ட மறுபடியும் இப்படியே பேசுறீங்க? ராதிகாவோட பாட்டி எனக்கும் பாட்டி, ராதிகாவோட அப்பா எனக்கும் அப்பா, ராதிகா எனக்கு, என்னோட அம்மா எனக்கு. தட்ஸ் இட். இவங்களுக்கு நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம வேலையை பாருங்க. யுவன், 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். கேளு, நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. பாய். பாட்டி, இப்போ உங்களுக்கு என்ன நான் சாப்பிட கொடுக்கலாம்? உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு சொல்றீங்களா? அது பொண்ணு கொடுத்த வீட்டுல நாங்க தண்ணியை கூட குடிக்க மாட்டோம். ஆனா நீங்க தான் வற்புறுத்தி எங்களை டீ குடிக்க வச்சுட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்பவே பழைய விஷயங்கள்ப்பா.
பொண்ணு கொடுத்த வீட்டுல தண்ணி கூட குடிக்கூடாது. இப்பெல்லாம் மகனுக்கும் மகளுக்கும் வித்தியாசம் இல்லையே. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க பூண்டு வெங்காயம் சேர்க்காம தான் சாப்பிடுவீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதை நான் செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப சாப்பிடலாம். உங்களுக்கு சமையல்லாம் பண்ண தெரியுமா? ஆட ரொம்ப பிரமாதமாவே சமைப்பேன். அதை சாப்பிட்டு பார்த்து பாராட்ட போறீங்க நீங்க. சம்டைம்ஸ் ராதிகா வேலை பார்த்துட்டு டயர்டா இருப்பா, அப்பெல்லாம் நான் தான் சமைப்பேன். பிரமாதம். அவளுக்கு என் கையில சமைச்சு கொடுத்தா அவ்வளவு பிடிக்கும். அன்னைக்கு நிறையவே சாப்பிட்டுடுவா. ஏப்பா சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைங்கப்பா. அது வந்து தம்பி, ராதா அதாவது அவ வர வர காத்திருக்கலாமே. அவ வந்ததா அவ கூடவே பிஸி ஆயிடுவீங்களே. அப்படின்னா அதாவது உங்க பேத்தி இங்க மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க பேத்தி கிட்ட தான் பேசுவீங்க, என்ன கவனிப்பீங்களா? ஆ. நல்லா இருக்கீங்கல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அது என்ன பாட்டி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறத ரொம்ப அவசியமா இருக்கேன். நீங்க நிதானமா சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாவகாசமா உட்காந்து பேசிக்கலாம். ஓகே, வாங்க. வாங்க 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 பாட்டி. அப்பா, சின்ன வயசுல ராதிகாக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? அவ எது கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாப்பா. ரொம்ப எளிமையான பொண்ணவ. இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டா. இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கா. பிடிவாதங்கிறதே இல்ல. ஆமா, அவ எந்த ஸ்கூல்ல படிச்சா? ஊர்ல ஒரே ஒரு அரசாங்க பள்ளி தான்ப்பா. அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சா. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். படிப்புல சுட்டியா இருந்திருப்பாளே. இல்லப்பா, அவளை படின்னு சொன்னாலே தூரமா ஓடிடுவா. பாட்டி, எனக்கும் படிப்புக்குமே சுத்தமா ஆகாது. ஆனா பாருங்க, இப்ப நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கேன்னு. ஐயோ, சப்பாத்தி எடுத்துக்கலையா? எடுத்துக்கோங்க. சப்பாத்தியை நான் ஸ்பெஷலா என் கையாலேயே செஞ்சிருக்கேன். நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களா உங்களுக்கு? இப்ப யாரும் ஃப்ரெண்ட்ஸ் டச்ல இருக்காங்களா? ஏன் பாட்டி, யாராவது இப்பயும் டச்ல இருக்காங்களா? யோசிச்சு பொறுமையா பதில் சொல்லுங்க. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அது வந்து அவளுடைய ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தான்ப்பா. அவன் பேரு டிங்கு. ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியாது. ஓ, ஐ see. அந்த ரொம்ப நல்ல பையன் இருக்கான்ல, அவனோட நீங்களாம் பேசுறது இல்லையா? இல்ல. என்ன பாட்டி, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க. நான் ஊட்டி விடுறேன். இந்தாங்க, நான் ஊட்டி விடுறேன். என் கையாலேயே செஞ்சிருக்கேன், நான் ஊட்டி விடுறேன். ஏன் அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சொல்லுங்க. நீங்க சாப்பிடுங்க பாட்டி. ஏன் கூச்சலாம் படுறீங்க? இது நம்ம வீடு. ஒண்ணு இல்ல பாட்டி, எதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.